வணக்கம். சகோதரி ஐஸ்வர்யா ராஜேஷ் இடத்துல ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. கேரளாவில் நீதிபதி ஹேமா குழு சமர்ப்பித்த அறிக்கையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது திரையுலகத்தில் பெண்களுக்கு குறிப்பாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதை பற்றி அவங்க ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இந்த சகோதரி என்ன சொல்கிறாங்க இந்த காணொலியிலனா, தமிழ்நாட்டில் அப்படி எதுவும் நடக்கலை, ஒரு குழு அமைச்சு அதெல்லாம் ஸ்டடி பண்ணணுங்கிற அளவுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னதை இந்த காணொலியில் குறிப்பிட்றாங்க. நாம் ஒரு 4-5 கேள்விகளை முன்வைக்கிறோம். முதல்ல இந்த சகோதரிகளிடத்தில் கேள்வி கேட்குறதுக்கு முன்னால் அறிக்கையை வாசிச்சிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேளுங்க. ரெண்டாவது, தமிழ் திரையுலகத்தில் கிட்டத்தட்ட 26 பிரிவில் கலைஞர்கள் வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒப்பனை அறைகள், சேஞ்சிங் ரூம்ஸ், வாஷ்ரூம்லாம் இருக்கா? அதை யார் என்ஷூர் பண்ணுறாங்க? அரசு தரப்பில் திரையுலகத்துக்குள்ளே யார் பண்ணுறாங்க? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் ரிட்ரஸல் ஆக்ட் ஆஃப் 2013 படி எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லையும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கணும், பாலியல் புகார்களை பதிவு செய்வதற்கென்று. அரசு தரப்பில் திரையுலக தரப்பில் யார் என்ஷூர் பண்ணுறாங்க? 26 திரைக்கலைஞர் சொன்னால அவங்கெல்லாம் வேலை செய்யும்போது அவங்களுக்கு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்லாம் இருக்கா இல்லையா தமிழ் திரையுலகத்தில்? அதை யார் என்ஷூர் பண்ணுறாங்க?